இப்போது இருக்க இந்த தமிழக அரசியல் ஆட்சி நீங்கள் தொடர்ந்து 4 வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி சார் இருக்குது? எவ்வளோ பாயிண்ட் கொடுப்பீங்க சார்? எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். இங்கே நல்ல திட்டங்களும் நடக்குது. இவ்வளோ நல்ல திட்டங்கள் நடக்கிற பெருந்தன்மையை காட்டுகிற முதலமைச்சர், தவறு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற முதலமைச்சர் இருக்கிற போது பல தவறுகள் நடக்குது. இது துரதிர்ஷ்டவசமானது. அப்போ தப்பு எங்கன்னு முதலமைச்சர் தான் கண்டுபிடிக்கணும். அரசு அதிகாரிகள் சில பேர் சுயமாக முடிவெடுத்து யாருக்கு கட்டுப்படாமல் நடந்துக்கிறாங்க. முதலமைச்சரே ஏமாற்றுகிறார்கள், அல்லது முதலமைச்சர் கவனத்துக்கே சில விஷயங்களை கொண்டு போகாமல், அல்லது முதலமைச்சர் நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையில் சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் அடையாளம் காண வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது. ஒரு பய உணர்வு அதிகாரிகளுக்கு. பயம்னா ஐயோ நம்மளை கத்தி எடுத்து குத்துவாரா, அந்த பயம் இல்லை. நாம் தவறு செய்தால் முதலமைச்சர் கவனிக்கிறாரு, கண்காணிக்கிறாரு, கண்டிப்பார், தண்டிப்பாருங்கிற பயம் இருக்கணும் அதிகாரிகளுக்கு. அமைச்சர்களுக்கு இருக்கிற மாதிரி அதிகாரிகளுக்கு இருந்தால் தான் அந்த நிர்வாகம் ஒழுங்காக நடக்கும். நீங்கள் மந்திரிகளை மட்டுமே மிரட்டி உருட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மந்திரியை விட அதிகமாக சம்பாதிக்கிற அதிகாரிகள் எத்தனை பேர்னு விவரம் பறிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி நடக்குது? மந்திரியாவது வாங்குற காசில் கொண்டு போய் 100 ரூபா வாங்கினா 80 ரூபாய் கொண்டு கட்சி நிதின்னு கொண்டு கொடுக்குறாங்க. அதிகாரி நயா பைசா கொடுக்குறல, அடிக்கிறது பூரா அவருக்கு தான். எந்த அதிகாரி அடிக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியும். ஒரு கட்டுக்குள்ளே வச்சிருந்த தவறுகள் ஒரு எல்லை மீறான், தவறே நடக்காமல் எந்த ஆட்சியும் நடக்காது. அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. இந்த ஆட்சியிலும் லஞ்சம் இருந்தது, கரை புரண்டு ஓடுது, யாருமே மறுக்க முடியாது. ஒரு எல்லைக்குள்ளே வைங்க, ஏழைகளை அடிக்காதீங்க, இல்லாதவனுக்கு செஞ்சு கொடுங்க, இருக்கிறவன்ட்ட வாங்கி தொலைங்க. அந்த பாலிசி தான் என்னோட பாலிசி. எல்லாம் தடுக்க முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் குறைக்கணும். அல்லது ஏழைகள் விதத்தில் அடிக்காதீங்க, இல்லாதவனை கொடுக்கறதா உனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பேன்னு அவனை போட்டு நாசம் பண்ணாதீங்க. அந்த மனநிலைக்கு மக்களும் வந்துட்டாங்க. அதை முதலமைச்சர் கொஞ்சம் கண்காணிக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம்.